இன்றைக்கி நாம் ஆழ்கடலில் கொஞ்சம் வித்தியாசமான அதே நேரத்தில் ஆபத்தான ஒரு உயிரினத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாங்க பஃபர் ஃபிஷ். பஃபர் மீன்களில் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் இருக்குங்க. இதில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவுகள்லேயும் கலர்கள்லேயுமே இருக்குங்க. சின்ன சின்ன சைஸ், அதாவது 1 இன்ச்சில் ஆரம்பித்து 60 சென்டிமீட்டர் வரைக்குமே பஃபர் ஃபிஷ்னால் வளர முடியுங்க. பஃபர் ஃபிஷ்ஷோட வளர்ச்சி அந்த இனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பஃபர் ஃபிஷ்ஷோட கண்கள் கொஞ்சம் தனித்துவமானவைங்க. அது ஒரே நேரத்தில் முன்னாடியும் பின்னாடியும் வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு கண்களால் பார்க்கக்கூடியவை. இதனால் அந்த மீன் வேட்டையாடப்படுவதிலிருந்து தவிர்க்கிறதுக்கு அந்த மீனுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. பஃபர் ஃபிஷ்ஷுக்கு மொத்தம் 4 பற்கள் இருக்குங்க. இந்த பற்கள் சிற்பி மீன்கள், நத்தைகள் இதெல்லாம் ஓட்டுலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த மீனுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. பஃபர் ஃபிஷ்ஷோட தனித்துவமே அதோட உபரித்தன்மை தாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதோட உடம்புல கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு பெருசாக அது உப்பி போயிடும். அது காற்று மூலயமாவோ இல்லை தண்ணி மூலயமாவோ தன்னோட உடலோட எடையை பெருசாக்கிட்டு தன்னோட எதிர்கிட்டேருந்து தப்பிச்சுக்குங்க. பஃபர் ஃபிஷ் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகான மீனோ அதே அளவுக்கு ஆபத்தான மீன். அதோட உடம்புல நிறைய பாய்சன் இருக்குங்க. பஃபர் மீனோட உடம்புல டெட்ரோடாக்சின் அப்படின்ற ஒரு விதமான கெமிக்கல் பாய்சன் இருக்குது. இந்த கெமிக்கல் சைனடை விட 1200 மடங்கு வீரியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாய்சன் தோலில், கல்லீரலில் மற்றும் இனப்பெருக்கு உறுப்புலேயும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பஃபர் ஃபிஷ்ஷோட தோல் ஃபுல்லாகவே முட்களால் நிறைஞ்சது. ஸோ பெரிய பெரிய மீன்கள் அதை சாப்பிட்ணுன்னு வந்துச்சுன்னா தன்னோட உடல் எடையை பெருசாக்கிட்டு அந்த முள்ளெல்லாம் வச்சு அந்த மீன்களை தாக்குமா. அப்படி தாக்கும்போது அந்த முள்கள் குத்தி சின்ன சின்ன மீனெல்லாம் அதை விட்டுட்டு போயிடுமா. என்னதான் பாய்சன் நிறைஞ்ச மீனாக இருந்தாலும் இதை ஃபியூகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட்டாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபுட்டை பயன்படுத்துறதுக்கு கயிறு தேர்ந்த செஃப்பை மட்டும்தான் வேலைக்கே வைக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுது. ஏன்னா அதோட தோல், கல்லீரல் எல்லா பக்கமுமே விஷம் பரவி இருக்கிறனால இதை சரியான முறையில் சமைக்கலைன்னா அது சாப்பிட்றவங்களுக்கு பாய்சனாக மாறிடும். அதனால் இதை சமைக்கிறதுக்கான செஃப்பை ரொம்ப நேர்த்தியாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.